ஆனால் இதுக்கு முன்னாடியே கடந்த 10 வருடமாக தர்மஸ்தலாவை சுற்றி இருக்கிற கிராமங்கள்லையும் கல்வி நிறுவனங்கள்லையும் இருக்கிற பெண்கள் அடிக்கடி காணாமல் போகிற சம்பவம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இவங்களும் அதிகமாக காணாமல் போகிறாங்கிற வழக்கு கர்நாடகா காவல்துறையில் அதிகமாக பதிவு செய்யப்பட்டு இருக்கு. இப்போ நீங்கள் 2017 அந்த மாவட்டத்தோட டிஎஸ்பி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் அப்பமே என்ன சொன்னார், 400க்கு மேலே வழக்குகள் இந்த மாதிரி மாயமான வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2003 ஒரு 4 பெண்கள் காணாமல் போனது சம்மந்தமாக ஒரு எம்எல்ஏ கர்நாடகா சட்டசபையிலேயே பேசினார். ஸோ இதெல்லாம் இருந்தால் கூட அது பெருசாக எதுவுமே அப்படியே அவங்க போயிட்டு இருந்தது. அதுக்கு காரணம் அங்கே அரசியல் செய்பவர்கள் மட்டும் செல்வாக்கான அவர்கள் சொல்ல முடியாது. மதம் தொடர்பாக யார் அங்கே ஒரு முன்னணியில் இருக்காங்களோ, மதத்தின் தலைவராக யார், அங்கே மடத்துக்கு சொந்தக்காரர்கள் யாராக நிர்வகிக்கிறவங்க யாராக இருக்காங்களோ அவங்க தான் அரசியல்வாதிகளை விட அதிக செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்காங்க கர்நாடகாவில். அப்படி தான் இப்போ அந்த தர்மஸ்தலா மடம் வீரேந்திர ஹெக்டேங்கிற ஒருத்தருடைய மேற்பார்வையில் அவர் தான் இப்போ தர்மகர்த்தாவாக அங்கே இருக்கார். இவர் பரம்பரையாக வருது. அதுதான் பரம்பரையாக வந்தது. கிட்டத்தட்ட 800 வருஷமாக அந்த அதை இருக்காங்க. அவங்களோட பரம்பரையில் அவர் அடுத்தது கடைசியாக இப்போ அவர் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருடைய பார்வையும் எல்லாருடைய கேள்வியும் என்ன, எல்லா இடத்துக்கும் கை எங்கே நீட்டப்படுது அப்படின்னா இந்த தர்மஸ்தலா மடத்தை நோக்கி நீட்டப்பட்டிருக்கு.